உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சபரிவர்மன் வழக்கில் சிபிசிஐடி போலீசாரின் 3ஆம் கட்ட விசாரணையில் வெளியாகியுள்ள தகவல் அவரது மனைவி பிள்ளைகளுக்கு மேலும் பெருத்த வலியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சபரிவர்மன். இவர் தான் நடத்தி வந்த பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வைத்திருந்ததாக கூறி கடந்த ஜூலை 9ஆம் தேதி தென் தாமரைக்குளம் போலீசார் கைது செய்து நாகர்கோவிலில் சிறையில் அடைத்தனர். விசாரணை கைதியாக இருந்த சபரிவர்மன் ஜூலை 13ஆம் தேதி சிறையிலேயே அடித்து கொலை செய்யப்பட்டார். 3 சிறை வார்டன்கள் மற்றும் 8 விசாரணை கைதிகள் இணைந்து சபரிவர்மனின் கை கால்களை கட்டி போட்டு கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து நாகர்கோவில் சிறை வார்டன் ஜெகன், தலைமை வார்டன் சுரேஷ், சிறை காவலர் சிவகுமார் மற்றும் விசாரணை கைதிகளான விஷ்ணு, சாரதி, ஜெகன், சரத், பெருமாள், சேதுராம், அஜித், அரவிந்த் என 11 பேரை கைது செய்தனர். மேலும் சிறை வார்டன்கள் மற்றும் காவலர் ஆகிய 3 பேரும் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்றன. அதேபோல் சென்னையிலிருந்து வந்த சிபிசிஐடி எஸ்பி ஷாஜிதாவும் விசாரணை மேற்கொண்டார். அந்த வகையில் 3ஆம் கட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என சபரிவர்மன் கத்த, அந்த சத்தம் கேட்டு கடுப்பான சிறை வார்டன்கள் ஜெகன், சுரேஷ் மற்றும் சிறை காவலர் சிவகுமார் ஆகிய 3 பேரும் சேர்ந்து முதலில் தாக்கியுள்ளனர். வலி தாங்க முடியாமல் அலறிய சபரிவர்மன் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் என சொல்வதை மட்டும் நிறுத்தவே இல்லை என தெரிகிறது. அதன் பிறகு வார்டன்களின் உத்தரவின் பேரில் விசாரணை கைதிகள் 8 பேரும் சேர்ந்து சபரிவர்மனை லுங்கியால் கட்டி வைத்து கொடூரமாக தாக்கியுள்ளதாக சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதிலும் முதலில் லுங்கியால் கட்டிய போது அதனை சபரிவர்மன் அவிழ்த்துள்ளார். அதனால் மேலும் ஆத்திரமடைந்த விசாரணை கைதிகள் அவிழ்க்க முடியாதபடி மீண்டும் கை கால்களையும் இறுக்கமாக கட்டி வைத்து மொத்த கோபத்தையும் காட்டி கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. சிறை வார்டன்கள் மற்றும் காவலர் 3 கைதிகளை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை செய்ய சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் கூறப்படுகிறது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.